12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 7 வகைநுண் கணிதத்தின் பயன்பாடுகள் பயிற்சி 7.8இல் 7ஆம் கணக்கு பார்க்கலாம். 10 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டத்தினுள் அமைக்கப்படும் செவ்வகங்களுள் மீப்பெரு பரப்புடைய செவ்வகத்தின் பரிமாணங்களை காண்க என கேட்கப்பட்டுள்ளது. ஒரு வட்டத்தின் ஆரமானது 10 சென்டிமீட்டர், அந்த வட்டத்தின் ஆரம் 10 சென்டிமீட்டர்னு குறிச்சுக்கலாம். இந்த வட்டத்தினுள் ஒரு செவ்வகம் அமைக்கப்படுது. செவ்வகத்தின் மீப்பெரு பரப்புடைய செவ்வகத்தின் பரிமாணங்கள் நீளம் மற்றும் அகலம் என்னன்னு கேட்கப்பட்டுள்ளது. செவ்வகத்தின் நீளம் அப்படிங்கிறப்ப மையப்புள்ளி ஓவுல இருந்து ஒரு முனைக்கு இடையேயான தொலைவை எக்ஸ்ன்னும் கிடைமட்ட தொலைவை எக்ஸ்ன்னும் மற்றொரு தொலைவை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா மொத்த நீளமானது 2x. அதே போல் மையப்புள்ளியில இருந்து ஒய் செவ்வகத்தின் அகலம் ஒரு முனைக்கு எடுக்கும் பொழுது ஒய்ன்னு எடுக்கலாம். இதே போல மற்றொரு முனைக்கு எடுக்கும் பொழுது ஒய் பிளஸ் ஒய் என்பது 2y ஆகும். எனவே செவ்வகத்தின் நீளம் மற்றும் அகலங்கள் முறையே 2x மற்றும் 2y என்க. செவ்வகத்தின் நீளம் அகலம் வரைபடத்தில் இந்த மதிப்புகளை குறிச்சிருக்கிறோம். நீளம் மற்றும் அகலம் முறையே 2x, 2y என்க. இப்போ இந்த இடத்துல ஒரு செங்கோண முக்கோணம் OP என்ற கோடானது கீழே கிடைமட்ட அச்சுடன் ஒரு செங்கோண முக்கோணத்தை ஏற்படுத்துகிறது. அந்த கோணத்தை டீட்டான்னு குறிப்பிடலாம். இந்த டீட்டாவை வச்சு சைன் டீட்டா மற்றும் காஸ் டீட்டாவின் மதிப்புகளை எழுதலாம். சைன் டீட்டா எனும் பொழுது அதனுடைய நிபந்தனை எப்படி எழுதுவோம்னா எதிர்பக்கம் பை கர்ணம். சைன் டீட்டா என்பது எதிர்பக்கம் பை கர்ணம். கோணம் டீட்டாவின் எதிர்பக்கமாக y என்ற மதிப்பு அமைகிறது. கர்ணத்தின் மதிப்பானது 10. இதை குறுக்கு பெருக்கம் பண்ணிட்டோம்னா 10 sin θ = y. எனவே ஒய்யின் மதிப்பானது 10 sin θ ஆகும். இதே போல எக்ஸின் மதிப்பு கணக்கிடுவதற்கு காஸ் எடுக்கலாம். காஸ் θ என்பது அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். அடுத்துள்ள பக்கம் என்பது கிடைமட்ட அச்சில் தொலைவானது தான் எக்ஸ்ன்னு நம்ம ஒரு முனைக்கு இடையேயான தொலைவை எக்ஸ்ன்னு எடுத்திருக்கிறோம். எனவே காஸ் θ என்பது அடுத்துள்ள பக்கத்தின் மதிப்பு எக்ஸ் பை கர்ணத்தின் மதிப்பானது 10. இதை குறுக்கு பெருக்கம் பண்ணும் பொழுது 10 பெருக்கல் காஸ் θ 10 காஸ் θ = x. எனவே எக்ஸின் மதிப்பானது 10 காஸ் θ ஆகும். எக்ஸின் மதிப்பானது 10 காஸ் θ. செவ்வகத்தின் நீளம் மற்றும் அகலங்கள் கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு. செவ்வகத்தின் பரப்பிற்கான நிபந்தனை என்ன? நீளம் பெருக்கல் அகலம். செவ்வகத்தின் பரப்பு A என குறிப்பிடுவோம். நீளம் பெருக்கல் அகலம். நீளத்தின் மதிப்பானது 2x, அகலத்தின் மதிப்பானது 2y. 2 பெருக்கல் 2 4, x பெருக்கல் y எனும் பொழுது xy. 4 பெருக்கல் எக்ஸின் மதிப்பானது 10 காஸ் θ, ஒய்யின் மதிப்பானது 10 sin θ. 10 sin θ. 4 பெருக்கல் 10 40, 40 பெருக்கல் 10 மதிப்பு 400 காஸ் θ sin θ என கிடைக்கிறது. செவ்வகத்தின் பரப்பு இந்த மதிப்பு. இதை நம்ம கொஞ்சம் மாற்றி அமைக்கலாம். மாற்றி அமைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு மேலும் வகையிடுவதற்கு ஈஸியாக இருக்கும். முக்கோணவியல் முற்றொருமையை பயன்படுத்துவதற்காக இந்த 400 200 பெருக்கல் 2ன்னு பிரிச்சுக்கிறோம். அந்த ஒரு 2 இந்த காஸ் θ sin θவோட இணைக்கிறோம். பெருக்கல்ல இருக்கிறதுனால எதை எந்த இடத்துல எழுதினாலும் மதிப்புகள் மாறாது. எனவே 200 இந்த 2 sin θ காஸ் θவிற்கு பதிலாக sin 2θ என்ற முற்றொருமையை பயன்படுத்தலாம். அப்போ இது எதனுடைய மதிப்பாக இருக்கும்னா பரப்பு என்பதை ஏன்னு குறிப்பிடுவோம். பரப்பானது தீட்டாவை பொறுத்து சார்ந்து இருக்கிறதுனால a of θ = 200 sin 2θன்னு எழுதிக்கலாம். வகைப்படுத்தலாம். a dash of θ தீட்டாவை பொறுத்து வகையிடும் பொழுது 200ங்கிற கீழே அப்படியே இருக்கும். sin 2θவின் வகையீடானது காஸ் 2θ. அடுத்து பிராக்கெட்டில் இருக்கக்கூடிய உறுப்பின் பெருக்கல் பலனை நம்ம எழுதணும். அதாவது 2θவின் வகையீடு என தீட்டாவுக்கு பதிலாக 2θ இருக்கிறதுனால அதை வகைப்படுத்தி பெருக்கல்ல எழுதணும். தீட்டாவை பொறுத்து வகையிடும் பொழுது மதிப்பு 1. 2 பெருக்கல் 1ன் மதிப்பானது 2 ஆகும். இதை பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா a dash of θ என்பது 2 பெருக்கல் 200ன் மதிப்பானது 400 காஸ் 2θ. 400 காஸ் 2θ. அடுத்து இரண்டாம் முறை வகைப்படுத்தலாம். a double dash of θ 400 கீழே அப்படியே இருக்கும். காஸ் 2θவின் வகையீடானது மைனஸ் sin 2θ. 2θவை வகைப்படுத்திட்டோம்னா தீட்டாவை பொறுத்து வகையிடும் பொழுது 1 பெருக்கல் 2ன் மதிப்பானது 2. இதை பெருக்கும் பொழுது a double dash of θவின் மதிப்பானது பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 400 பெருக்கல் 2 800 sin 2θ. 800 sin 2θ. தீட்டாவின் மதிப்புகள் கணக்கிடுவதற்கு எப்பவுமே a dash of θவை பூஜ்ஜியத்திற்கு சமப்படுத்தணும். a dash of θ = 0 எனும் பொழுது a dash of θவின் மதிப்பு என்ன? 400 காஸ் 2θ = 0.
காஸ் 2 தீட்டா இடதுபுறம் வச்சுட்டு 0/400 எனும் பொழுது மதிப்பு 0 ஆயிடும். ஈக்குவல் டு 0. 2 தீட்டா ஈக்குவல் டு காஸ் 2 தீட்டா. காசோட எந்த கோண மதிப்பிற்கு 400ன்னு பார்க்குறப்ப காஸ் 90 டிகிரி. 90 டிகிரி எனும் பொழுது π/2ன்னு குறிப்பிடலாம். இருபுறமும் காசு கேன்சல் ஆக போக 2 தீட்டா ஈக்குவல் டு மதிப்பு π/2. 2 வலதுபுறம் இருந்து இடதுபுறம் இருந்து வலதுபுறம் பெருக்கல்ல போகிறப்ப வகுத்தல் ஆயிடும். π/2 பெருக்கல் 2 மதிப்பானது 4. தீட்டாவின் மதிப்பு 4 ஆகும். இந்த தீட்டாவின் மதிப்பை டபுள் டேஷில் கொடுத்து பெருமமா சிறுமமானு முதல்ல கணக்கிடலாம். ஏ டபுள் டேஷ் ஆஃப் தீட்டா, தீட்டாவிற்கு பதிலாக π/4. டபுள் டேஷின் மதிப்பு -800. sin 2 தீட்டா sin 2 பெருக்கல் தீட்டாவின் மதிப்பு π/4. 1 2 2 2 4. எனவே மதிப்பு -800 sin π/2 ஆகும். sin π/2 என்பது sin 90 டிகிரி. sin 90 டிகிரியின் மதிப்பானது 1. 1 × 800ங்கிறப்ப -800. -800 என்பது <0. ஏ டபுள் டேஷ் ஆஃப் தீட்டாவின் மதிப்பானது <0 இருந்ததுன்னா ஆப்போசிட்டாக தான் நம்ம இங்கே சொல்லுவோம். லெஸ்தனாக இருந்ததுன்னா பெருமமும், கிரேட்டராக இருந்ததுனால் சிறுமமும் அடையும்னு குறிப்பிடலாம். எனவே தீட்டா ஈக்குவல் டு π/4 என்ற மதிப்பில் ஏ ஆஃப் தீட்டா என்பது பெருமமாகும். அப்போ பெரும மதிப்பு என்னன்னு கணக்கிடலாம். பெரும மதிப்பு கணக்கிடுவதற்கு நீளம் மற்றும் அகலம் தான் கணக்கிட போகிறோம். நீளம் என்பது 2x. 2 பெருக்கல் எக்ஸின் மதிப்பு என்ன? 10 காஸ் தீட்டா. 10 காஸ் தீட்டா. 2 பெருக்கல் 10 20. காஸ் தீட்டாவுக்கு பதிலாக π/4ன்னு பிரதியிடுறோம். 20 பெருக்கல் காஸ் π/4ன் மதிப்பானது 1/√2. ஒரு ஸ்கொயர் ரூட் நம்பர் எப்போவுமே நமக்கு பெருக்கல் வகுத்தலில் வரக்கூடாது. அப்போ வகுத்தலில் இருக்கிறத கேன்சல் பண்ணணும்னா மேலேயும் கீழே ஒரு √2வால் பெருக்கலாம். அப்போ 1 பெருக்கல் 20 20/√2 பெருக்கல் √2வால் தொகுதியையும் பகுதியையும் பெருக்கிட்டோம்னா தொகுதி மதிப்பானது 20 பெருக்கல் √2 20√2. பகுதி மதிப்பானது √2 பெருக்கல் √2 எனும் பொழுது ரூட்டு கேன்சல் ஆயிடுச்சுன்னா 2 ஆயிடும். 1 2 π2 20. எனவே மதிப்பானது 10√2 ஆகும். 10√2. அடுத்து அகலம். அகலம் எப்படி கணக்கிடலாம்? 2y தான் அகலத்தை குறிப்பிடுகிறது. 2 பெருக்கல் ஒய்யின் மதிப்பானது அதே 10 sin தீட்டான்னு கணக்கிட்டு வச்சிருக்கிறோம். அதை பிரதியிடுறோம். 2 பெருக்கல் 20 20. sin தீட்டாவின் மதிப்பானது π/4. 20 பெருக்கல் sin π/4ன் மதிப்பானது 1/√2. 1 பெருக்கல் 20 20/√2. √2வால் பகுதியையும் தொகுதியையும் பெருக்கி ரூட்டை கேன்சல் பண்ணலாம் பகுதியில். 20 பெருக்கல் √2வின் மதிப்பானது 20√2 பை பகுதி மதிப்பு √2 பெருக்கல் √2னா மதிப்பு என்ன? ரூட்டு கேன்சல் ஆகிடும். 2 மட்டும் வரும். 1 2 π2 20. 10√2 ஆகும். 10√2. தேர்ஃபோர் கணக்கிட வேண்டிய நீளம் 10√2 சென்டிமீட்டர், அகலம் 10√2 சென்டிமீட்டர் ஆகும். தேங்க்யூ.